தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை நம்முடைய தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை நாம் நினைவு கூறுகின்றோம். சலேசிய சபையினுடைய நிறுவனர், தெருவோர சிறுவர்களை இளைஞர்களை ஒருங்கிணைத்தவர், அவர்கள் புது வாழ்வு பெற வழிகாட்டியவர். இறைவனை முன்னிறுத்தி இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்து பலரும் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நெறிக்கு நல்ல வழிக்கு வர வழிகாட்டிய அற்புதமான புனிதரைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். நாமும் புனித ஜான் போஸ்கோவை பின்பற்றி ஆன்மாக்களை மீட்டெடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற நல் வழிதனை காட்டக்கூடியவர்களாக வாழக்கூடிய அந்த நல் வரத்தை, பரிந்துரையை புனித ஜான் போஸ்கோ வழியாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 10 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர்.
ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாக இருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்தும் இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையில் நின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை, அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளை படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளை படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளை படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளை படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம்மொழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியை நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் உமது நீதியை முன்னிட்டு பாடும்.
என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அதிகமான வேதனையை, கஷ்டத்தை, வருத்தத்தை தரக்கூடிய செயல்பாடு, நிகழ்வு என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, நாம் கடந்து வரக்கூடிய துன்ப துயரங்கள், நோய் நோக்காடுகள், நமக்கு எதிராக நம்மவர்கள் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள், கடன் பிரச்சனைகள் என்று பல இருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்த இன்னொரு துன்பமும் நமக்கு அதிகமான வருத்தத்தை தருவதாக இருக்கின்றது. இந்த துன்பங்கள் கூட நமக்கு அதிகமான கலக்கத்தை, கஷ்டத்தை தருவதில்லை. ஆனால் எந்த துன்பம் நமக்கு அதிகமான கஷ்டத்தை, மன வருத்தத்தை, விரக்தியை தருகிறது? இப்படிப்பட்ட இந்த துன்பங்களுக்கு மத்தியில் இந்த கடன் பிரச்சனைகள், உடல் உள்ள வியாதிகள்,
மற்றவர்களுடைய நம்பிக்கை துரோகங்கள், கடன் பிரச்சனைகளுக்கு நம்மால் மற்றவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்ட அந்த தருணங்கள், நம்மை அவமானப்படுத்திய தருணங்கள், இவற்றையெல்லாம் நம் மனதில் தாங்கி ஆண்டவரிடத்திலே போய் நின்று, ஆண்டவரே, இந்த துன்பங்களிலிருந்து, மனவேதனைகளிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும், என்னை விடுவியும் என்று ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கிற பொழுது, நம்முடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே ஏறெடுக்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வராத பொழுது அந்த துன்பம் நமக்கு அதிகமான மன விரக்தியை, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மனிதர்கள்தான் இப்படி இருக்கிறார்கள், எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள், எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரும் இப்படி பாராமுகமாக இருக்கின்றாரே, என்னுடைய வேண்டுதலை கண்ணோக்காமல் இருக்கின்றாரே என்று நாம் விரக்தியின் உச்சிக்கே சென்று விடுகின்றோம். அன்பு மக்களே, தொடக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது இதுதான். கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ சமயம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏற்கனவே காலூன்றி இருந்த ரோமை மதமானது ஆட்டம் காண ஆரம்பித்தது. கிறிஸ்தவர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்ச்சியின் பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள். வேத கலாபனைகளை கட்டவிழ்த்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை எல்லாம் கண்டுபிடித்து சித்திரவதை செய்து கொன்று குவித்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தொடக்க கிறிஸ்தவ மக்கள் ஆண்டவரை தேடி கூக்குரல் எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்கடிக்கு மத்தியிலே இருக்கிறோம், எங்களை சித்திரவதைக்கு உட்படுத்துகிறார்கள், கஷ்டமாக இருக்கிறது என்று ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது இந்த மக்கள் நினைத்தார்கள், ஆண்டவர் தங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, பாராமுகமாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையிலே விரக்தியின் உச்சிக்கே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சென்று விட்டார்கள். அவ்வளவுதான், இனி ஆண்டவர் நமக்கு பதில் தரமாட்டார் என்கின்ற அந்த நிலையில் இருந்த மக்களுக்கு அருமையான ஒரு படிப்பினையை, பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் மார்க் நற்செய்தியாளர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வை சுட்டி காட்டி அவர்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு சீடர்களோடு படகிலே பயணம் செய்கிற பொழுது கடலிலே கொந்தளிப்பு, புயல் ஏற்படுகின்றது. அப்பொழுது படகில் இயேசு தூங்குவது போல தெரிகின்றது. சீடர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள் காற்றினால் அங்குமிங்கும். ஆனால் இயேசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரே என்கின்ற அந்த ஒரு தோற்றம் தொடக்கத்திலே தோன்றினாலும் கூட சரியான நேரத்தில் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு சீடர்களை காப்பாற்றுகின்றார். அதே போலத்தான் தொடக்க கால கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய துன்பத்தில், துயரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தராதது போல தோன்றலாம். ஆனால் சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை இந்த துன்பத்திலிருந்து, இடுக்கண்ணிலிருந்து, வேதனையிலிருந்து, சித்திரவதையிலிருந்து விடுவிப்பார். எனவே நீங்கள் மனம் தளராதிருங்கள் என்று மார்க் நற்செய்தியாளர் அந்த மக்களை திடப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றார். பல நேரங்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்தான் இருக்கிறோம். துன்ப துயரங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை நோக்கி மண்டியிட்டு மன்றாடுகிற பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து பதில் மொழி வராத நேரத்திலே நாமும் விரக்தியின் உச்சிக்கே சென்று விடுகின்றோம். ஆண்டவர் என்னை கண்ணோக்கவில்லை, என்னை மறந்து விட்டார் என்று நாம் நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவருடைய பாதத்திலே மீண்டும் மீண்டுமாக அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விடுகின்றோம். பல நேரங்களில் ஆண்டவரை விட்டு பிரிந்து தூர சென்று விடுகின்றோம். அன்பு மக்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். நம்முடைய துன்பங்களில், துயரங்களில் ஆண்டவர் நம்மை கண்ணோக்காதது போல தோன்றினாலும் கூட சரியான நேரத்தில் ஆண்டவர் குறுக்கிட்டு நம்முடைய வேதனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து நமக்கு தேவையான ஆறுதலை நமக்கு தருவார். எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலே முதல் அதிகாரம் 19வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் உனக்கு எதிராக போரிடுவார்கள்,
ஆனாலும் உம்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே போல இந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக, நம்முடைய துன்பத்திலும் துயரிலும் மனவேதனையிலும் நம்மை விடுவிக்கவும் காக்கவும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாக, இறைவனை விட்டு தூர அகன்று விடாமல் நம்முடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் இறைவனுக்கு நெருக்கமாக வரக்கூடிய மக்களாக இருப்போம். அப்படி ஆண்டவர் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கின்ற பொழுது சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் துன்ப துயரங்களை அகற்றி நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்புவார். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்வு வாழ, ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்க தேவையான இறை அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜான் போஸ்கோ என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வருமை காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் போஸ்கோவின் நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி, வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லினதும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் போஸ்கோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன்போஸ்கோவே. பெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன்போஸ்கோவே. அருள் வழியின் தந்தை நீரே, அருள் வழியின் தந்தை நீரே. இளம் இதயம் மகிழ வந்த ஒளியே, பெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன்போஸ்கோவே. எளியோரின் வாழ்வினிலே இன்ப ஒளியாக நீயாகினாய். இளைஞரெல்லாம் கண்ணுறங்க என்றும் விழித்திடும் தாயாகினாய். எளியோரின் வாழ்வினிலே இன்ப ஒளியாக நீயாகினாய். இளைஞரெல்லாம் கண்ணுறங்க என்றும் விழித்திடும் தாயாகினாய். இறையருள் வாய்க்காலாய் எழுந்த எம்போஸ்கோ, இறையருள் வாய்க்காலாய் எழுந்த எம்போஸ்கோ. இளையோர் இருளகற்றும் ஒளி விளக்கே, பெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன்போஸ்கோவே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் புனித தொன்போஸ்கோவை போல பிறரது வாழ்வின் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ளும் மனிதர்களாக நாங்களும் வாழ வரவேண்டியும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித தொன்போஸ்கோவே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.